நாமத்தினாலே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டீர், செய்வோம் தீர்த்தம். கைகளை தட்டி செவிகளை செய்வோம் தீர்த்தம். இந்த புவிதடிலே உங்கள் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதடிலே உங்கள் விருப்பமே. ஐயா வாழ்க, சொல்லுங்க எல்லாரும். ஆமென். வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் நாயகனே, எங்கள் கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. அல்லேலூயா. யாத்திராகமம் 20:24 நாம் வாசிக்கிறோம். 24:20 வாசிக்கிறோம்.
என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. 2024 ஆண்டவருடைய நாமம் எங்கே பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறதோ அங்கே ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு கூட இந்த தாவர ஸ்தலத்தில் எழுந்தருளும் ஆண்டவரே என்று. இந்த ஸ்தலத்தில் அருமையான பிள்ளைகளை இணைக்கும்படி நாம் அனைவரும் கூடி வந்திருந்தாலும் கர்த்தர் இங்கே வர வேண்டும். அல்லேலூயா. அவர் வந்துதான் பிள்ளைகளை என்ன பண்ண வேண்டும்? இணைக்க வேண்டும். கானாவூர் திருமணத்தில் 3 இல்லை என்கிற காரியம் இருக்கிறது. 1, திராட்சரசம் இல்லை. 2வது, கச்சாடியிலே தண்ணீர் இல்லை. 3வது, இயேசுவுக்கு தகப்பனார் இல்லை, தாய் மட்டும் அங்கே அந்த இடத்துல வந்திருந்தாங்க. ஆனால் இயேசு அங்கே இருந்தார். அல்லேலூயா. குறை நீக்கும் நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியிலே கடந்து வருவாராக. ஆமென் சொல்லுங்களேன் எல்லாரும். அல்லேலூயா. ஆமாம், திருமணம் ஒன்றுதான். ஒருவேளை ஆடை வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாமே ஆண்டவருடைய பிரசனத்தில் தான் வைத்து நடத்தப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து அந்த குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை, அந்த சரணத்தை மாத்திரம் பாடி அடுத்த பகுதிக்குள்ளே அருமையான பாஸ்டர் அவருடைய வழிநடத்துதல்படி நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? குறை நீக்கும் நாயகரே, ஐயா வாழ்க
தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தம்பி சந்தோஷையும் அருமையான மகள் ஷீலாவையும் தாயின் கருவிலே உலக தோற்றத்திற்கு முன்னே கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாளிலே அருமையான பிள்ளைகளை ஒரு உன்னத திட்டத்தோடு உன்னத நோக்கத்தோடு இணைக்க இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியாக, அவருடைய பிரசன்னம் இவர்களை இணைத்து சமுதாயத்தில் நல்லதொரு சாட்சியாக நிறுத்தும்படியாக நாம் எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஆண்டவரை நாம் ஆராதனை செய்யலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரவலதன ரஷந்தரது நமோரதன. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, எங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா
வாயினாலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நல்ல இயேசுவை உங்கள் வாயினாலே ஒரே ஒரு வார்த்தை இயேசு என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் தருவார். என் இயேசுவே, என் இயேசுவே, சொல்லுங்க எல்லாரும். என் இயேசுவே, என் இயேசுவே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாமா? அதை தொடர்ந்து நம்ம யுவராஜையா அவங்க ஜெபம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்தவான்கள் மத்தியிலே, கனம் பெற்ற உம்முடைய ஊழியக்காரர்கள் மத்தியிலே நிற்பதற்கும் தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிட நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கோடி கோடி நன்றிகளை உம்முடைய ராஜ்யத்தை கட்டுமான பணியில தீவிரமாக முழு நேரமாக இருந்து சுவாமி ஊழியம் செய்கிற அருமையான பிள்ளைகள் மத்தியிலே நிற்க தகுதி இல்லாத நான் மீண்டுமாய் நன்றி சொல்றேன். அருமையான தம்பியை ஆண்டவரே ஊழியக்காரருடைய உதவியாளராக இருந்து இத்தனை ஆண்டுகள் அவர் செய்த ஊழியத்தை நாங்கள் நேரிலே கண்டபடியினாலே அவரை ஒரு பெற்றோராய் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து கலந்து கொண்டோம். அருமையான தம்பதிகளை ஆசீர்வதிக்க இந்த ராஜ்யத்தை கட்டும்படியான ஒரு எலியாவாக மாற்றுவீராக சுவாமி. அருமையான பாஸ்டர் ஜோ ஆண்டவரே, எங்களுக்கு பிடித்தமான ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு எலியாவாக இந்த பர்கூர் பட்டணத்திலே நீர் வைத்து அநேக சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீரே, நன்றி சுவாமி. அவரிடத்திலே ட்ரைனிங் எடுத்த இந்த எலிசா அவரை போல மட்டுமல்ல, அவரை விட 2 மடங்காக சபைகளை கட்டும்படியாய் என் தேவன் இந்த நேரத்திலே இந்த தம்பதிகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எப்படி ஒரு பாஸ்டர் ஜோபுக்கு அவருடைய மனைவி தோளுக்கு தோல் கொடுத்து இந்த ஊழியத்திலே பணியாற்றுகிறார்களோ, அருமையான மகள் ஆண்டவரே அவருக்கு துணையா இருந்து அநேக சபைகளை கட்டுப்படியாய் கிரியை செய்யும். இந்த தேசத்திலே எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், சாத்தானுடைய கிரியைகள் எவ்வளவு இருந்தாலும், தோமாவுடைய இந்த இந்தியாவுக்கு தலையாயிருந்து வேலை செய்கிற இந்த தேசத்திலே எலியாக்கள் எழுந்து கொண்டுதான் இருப்பாங்க சுவாமி. நமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். 2 குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நடக்கிற எல்லா வைபவங்களிலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய ஆசீர்வாதமும் தொடர்ந்து இருப்பதாக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் எடுக்கிறோம். ஆமென். அந்த இடம் கிடைக்கும் வர உங்களுக்கு கொஞ்சம் பகுதியிலே ஊழியம் செய்கிறதான பாஸ்டர் இசேக்கியல் அவங்க வாசிப்பாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வாசிப்பாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 33 வரைக்குள்ள பகுதியை வாசிப்பாங்க. 3வது வேத பகுதியை கனடலி பகுதியிலே ஊழியம் செய்கிறதான பாஸ்டர் ஐசக். ஆதியாகமம் 2வது அதிகாரம் இப்பொழுது வாசிப்போம் 18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கினார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த நாளுக்குரிய வேத வாக்கியம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 33 வரை.
எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 33 வரை. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதகமின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து கொள்வர்களாகிய பிரமாண அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற புறமே ஸ்திரீகளும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் என்பதே. ஆமென். ஜெய்சலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். வானாதி வானங்களுக்கு மேலாக பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உடைய நேசகுமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமண வைப்பு இந்த நேரத்தில் கூட நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறதுக்காக உனக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே, நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே, நீர் இணைக்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே, நீர் சாட்சியிடுகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கண்காணியாய் இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக இந்த நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அருமையான இந்த தம்பதிகளுக்கு நீர் அப்படியாய் இருந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்த பகுதி ஆண்டவரே தேவ செய்திக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்ததாமே நீர் இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தால் திருமணமாக போகிற திருமணம் ஆகாத ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆண்டவரே ஆலோசனைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கடந்து போவோம். நம்மத்தில பாஸ்டர் சிதம்பரத்திலிருந்து பாஸ்டர் பர்னபாசம் வந்திருக்கிறாங்க. அவங்க நம்மத்தில் இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். சிதம்பரம் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாய் செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய மனிதர். ஆகவே அவங்க அருமையான மணமகனுக்கும் மணமகளுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே மணமகனாகி மணமகளாகி மணமகனாகவும் மணமகளாகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சில ஆலோசனைகளை அவங்க சொல்லுவாங்க. அதை நீங்கள் எல்லாருமே கேட்டு கடைபிடித்தால் நன்றாக இருக்கும். சிலருக்கு திருமணம்
ஏன் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் யோசித்து உட்காந்துருப்பீங்க. சிலருக்கு திருமணம் நமக்கு ஆகாமல் இருக்குதே அப்படின்னு யோசித்து உட்காந்துருப்பீங்க. இவங்க 2 பேரும் எப்படி யோசித்து உட்காந்துக்கிறாங்கன்னு தெரியல. இது கொஞ்ச நாள் கழிச்சா தான் நமக்கு தெரியும். நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது குடும்பம் என்ன பார்த்து சொன்னாங்க, ஐயா அருமையான ஜோடி அப்படி சொல்லி சொன்னாங்க. நல்லா ஐட்டெல்லாம் ஜோடி சரியா செலக்ட் பண்ணிக்கிறீங்களா கழிச்சு என்கிட்ட கேளுங்க, அந்த ஜோடி அருமையான ஜோடியா அது எப்படியான ஜோடின்னு நான் சொல்றேன். ஒரு 6 வருஷம் போகட்டும், போனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி வாழ்றாங்க என்பதை ஹைட்டு வெயிட்டை பார்த்து ஜோடியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அவங்க ரொம்பவே யோசித்தாங்க. இந்த கண்ணாடிக்காரங்கிட்ட சொல்ல தப்பா வச்சு போட தெரியுது அப்படின்ற மாதிரி யோசித்தாங்க. அதனால ஜோடி என்னவோ பார்க்க நல்ல ஜோடி தான். அந்த ஜோடி கடைசி வரைக்கும் இங்க இருக்கிற பரிசுத்தவானுடைய பேர் என்ன பண்ணணும், காத்துல பறக்க விட்டுறாம. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு நிறைய குற்றவாளி கூண்டல ஏறி இருக்கிறாங்க. அதனால நிறைய பேர் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு மிகவும் என்னையா ரொம்ப பயமா இருக்குது. கழுதைக்கு பின்னாலையும் பொண்ணுக்கு முன்னாலையும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல நான் 2க்கும் முன்னாடியும் பின்னாடி போயிட்டு தான் இருக்கிறேன். அடி உழத்தான் செய்யுது, ஆனாலும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு என்ன பண்றோம், அப்பயும் புத்தி வரமாட்டேங்கிறதால செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆக கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார், மகிமையா இருப்பாங்க என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். இப்ப நம்மத்துல அண்ணன் அவங்க எனக்கு ஒரு அண்ணனாக, எனக்கு அண்ணன் தம்பிகளாம் கிடையாது. அதனால எனக்கு அவர் ஒரு அண்ணன், கூட பிறந்த அண்ணனா இருந்து இந்த ஊழியத்தை அவரோட நேசிக்கிறபடினால சிதம்பரத்தில் இயேசு நம்மோடு சபையினுடைய திருச்சபை பெரிய சபை, ஒரு 400 பேருக்கு மேல அங்க சிதம்பரம் பட்டணத்துல நடராஜர் கோயில் அது பக்கத்துல சபை இருக்குது. அதனால அங்க ஊழியத்தை செய்யறாங்க. நான் அழைத்த உடனே அங்கிருந்து வாரம் பாஸ்டர்னு சொன்னாங்க. அவங்க நம்மத்தில் இருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஆகவே நாம் கர்த்தரை மையப்படுத்துவோம். அவங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே பகிர்ந்து கொள்ளுவாங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இல்லற வாழ்க்கையில இணைய இருக்கிற அருமையான தம்பி சந்தோஷ், ஷீலா, இந்த நிகழ்வுக்கு அவர்கள் தான் காரணமானவர்கள். அவர்கள் தான் ஹீரோயின் இல்லை எழுவையாகும். அவர்களுக்காக என்னுடைய போதகர் வாழ்த்துக்களுக்காக நான் துதிக்கிறேன். இந்த இயேசு நம்மோடு சபையின் ஐக்கியத்திலே நாங்கள் ஒன்றாக இணைந்து ஊழியம் செய்கிறபடினாலே கர்த்தர் இந்த வாய்ப்பினை அடியானுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்கிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாத்திரமல்ல, இந்த திருமணத்தை பதிவு செய்யும்படி வந்திருக்கிற இயேசு நம்மோடு சபையினுடைய போதகராக இருக்கிற பாஸ்டர் தேவ் இருதராஜ் மற்றும் பாஸ்டர் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடினாலே ஒரு சில வார்த்தைகளை அருமையான பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அவர் சொன்னது போல ஏற்கனவே திருமணமாகி திருமணத்திலே சோர்ந்து போய் ஏன் திருமணம் செய்தோம் என்று கேள்விக்குறியோடு வாழ்கிறதான அநேக கூட்டங்களும், அதே போல இந்த நாளிலே திருமணத்தில் அமர்ந்திருக்கிற அருமையான கூட்டமும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு திருமணம் நடக்காதா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வருகிற சந்ததி வருங்கால இளைஞர்களுக்கும் ஏற்றதாக ஒரு சில வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே வைத்து கடந்து செல்ல நான் வாஞ்சிக்கிறேன். நம்ம எல்லாரும் எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையில நான் வாசிக்கிறேன். 18வது வசனத்தை விட்டுட்டு 16, 17, 19 நான் வாசிக்கிறேன். மனுப்புத்தரே, யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்வருவில் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையச் செய். அது அவைகள் உன் கையில் ஒன்றாகும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்பிராயீமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்ந்து அவைகளை ஒரே கோலாக்குவேன். அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லி நம்பிக்காக நான் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார்.
எனக்கு திருமணம் 1994 நடந்தது, 94ல் ரொம்ப எளிமையாக நடந்தது. இப்போ அழகாக நல்ல தம்பிகள் நல்லா யோகடைய முழு முயற்சியினாலே இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்களும் இப்படி தன்னுடைய விசுவாசிகளை தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்று உத்தரவாதம் பண்ணி இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே உறவுகள் மேம்படும், குடும்பங்கள் கட்டப்படும், ஊழியங்களும் கட்டப்படும். ஆகவே அருமையான தம்பிக்காக இந்த காரியத்தை நான் யோசித்து ஜெபிக்கும் பொழுது இந்த கோல் என்கிற இந்த காரியத்தை என்னோடு கூட பேசினார். ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார், 2 கோலை எடு. இந்த கோல் என்கிற இந்த தமிழ் வார்த்தையானது இந்த பகுதியில் மாத்திரம் ஸ்டிக் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு, ஸ்டிக். அதே நேரத்தில் மோசேயினுடைய கையில் இருக்கிறதான அந்த கோலுக்கு ராடு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நான் 2 கோலையும் வித்தியாசப்படுத்தி பார்த்தேன். அந்த கோல் ராடு என்று சொன்னால் ரொம்ப உறுதியானது. ஆனால் ஸ்டிக் என்று சொன்னால் ஏதோ ஒரு மரத்தினுடைய கிளைகளாக இருக்க வேண்டும். அது துளிர்க்கக்கூடிய, மறுபடியும் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய குச்சியாக இருக்கும் என்று நான் எனக்குள்ளே விசுவாசித்தேன். ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்கிறார், 1 கோலை எடு, அந்த கோலிலே யூதா என்று பெயர் எழுது. அடுத்தபடியாக அடுத்த இன்னொரு கோலை எடுத்து அதில் யோசேப்பு என்று சொல்லி எழுதி 2 கோலையும் நீ இசையை செய் என்கிறார். இசையை செய்தல் அப்படி என்று சொன்னால் அருமையான தம்பி சந்தோஷ் அவருடைய குடும்பம் ஒரு கோல், அருமையான ஷீலா இவர்கள் எங்கோ இருந்தார்கள், அவர்களுடைய குடும்பம் ஒரு கோல். ஆண்டவர் அந்த முதல் பெயர் கோலிலே சந்தோஷ் என்று சொல்லி எழுத சொல்லி, 2வது கோலிலே ஷீலா என்று சொல்லி எழுத சொல்லி 2 கோலையும் அவர் இசையை செய்கிறார். இசையை செய்தல் அப்படி என்று சொன்னால் பொருத்தம் பார்த்து. சந்தோஷுக்கு ஷீலா ஒத்து வருமா? 2 பேரும் நட்டுக்கிட்டீங்களா? பரவாயில்ல. சந்தோஷம் எப்பவுமே அவர் ஊழியக்காரர் இல்லையா, இதை வச்சு அடுத்த கல்யாணத்தில் எங்கேயாவது போடலான்னு பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆமாம். சரி, நல்லா 2 கவனிங்க. சந்தோஷ் ஷீலாவுக்கு ஒத்து வருமா? ஷீலாவுக்கு சந்தோஷம் ஒத்து வருவாரா? அப்படி என்கிறதை இந்த பிள்ளைகளை பார்த்த உடனேயே 2 குடும்பத்தாரும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் பொருத்தம் பார்க்கிறார்கள். இசையை செய். ஒருவேளை முன்ன பின்னமாக இருக்குதா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு வாய் நீட்டாக இருக்கும். பொண்ணோட அப்பா சொன்னாராம், பாப்பாவுக்கு அப்பா இல்லை, அவங்க உறவினர் சொன்னாங்களா, என் பொண்ணு ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ரொம்ப நல்ல பிள்ளை, அவளை போல ஒரு நல்ல குணசாலியான பிள்ளையே கிடையாது. ஆனா ஒண்ணுங்க, அந்த ஆனா ஒண்ணுன்னு போட்டாலே ஆவணா 2ன்னு அர்த்தம். என்னன்னா அவளுக்கு நாக்கு மட்டும் கொஞ்சம் நீட்டுங்க. அப்ப சந்தோஷனுடைய அப்பா சொன்னாரா, நாக்கு நீட்டுன்னா என் பையனுக்கு கை நீட்டுனாராம். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, பரவாயில்ல, 2 பேரும் நல்லா இருப்பாங்கன்னு. அதே போல 2 குடும்பமும் ஏற்கனவே அருமையான பாஸ்டர் அவர்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் எல்லாரும் பார்த்து இசையை செய்கிறார்கள், பொருத்தம் பார்க்கிறார்கள். 1ஆம் தேதி பார்த்திருப்பாங்க, 5ஆம் தேதி வரன்றிருப்பாங்க. இப்படியே இதை சொல்லுகிறார், இந்த இசையை செய்து இந்த 2 கோலையும் உன் கையிலே ஒன்றாக்குகிறார். உன் கை அப்படி என்று சொன்னால் இது என்கேஜ்மெண்டை காட்டுகிறது. என்கேஜ்மெண்டை காட்டுகிறது. இது நிச்சயதார்த்தத்தை காட்டுகிறது. ஏற்கனவே அருமையான பிள்ளைகளை கர்த்தர் பொருத்தம் பார்த்து இவர்களை உறவினர்கள் கையிலே, குடும்பத்தார் கையிலே ஒன்றாக வைத்திருக்கிறார்கள். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் எசேக்கியேல்கிட்ட, மறுபடியும் அதே கோலை எடுத்து, ஏன்னா இடையில ஏதாயிலும் நடந்துடக்கூடாதுல்ல. நிறைய கல்யாணங்கள் என்கேஜ்மெண்ட் நடந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஆன உடனே கல்யாணம் நடைபெறாமலேயே அது முடிந்து விடுகிறது. அதுக்காக தான் சொன்ன சந்தோஷ் கிட்ட 2024 தான் பாஸ்டர் என்கேஜ்மெண்ட் பண்ணி இருப்பாங்க. இல்ல, நான் பாஸ்டர் கிட்ட சொல்றேன், உனக்கு சீக்கிரத்திலேயே நான் உங்களை 2 பேரும் இணைக்க சொல்றேன்னு சொன்னேன். ஆண்டவருடைய கிருபையினால இந்த அக்டோபர் மாதத்திலேயே கர்த்தர் இணைத்து இருக்கிறார்.
அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமா, சந்தோஷனுடைய விருப்பம் உள்ளான பண்டாந்து இப்படி நெருப்பையும் பஞ்சையும் இப்படி காட்டிட்டு இப்படி இருந்தா என்ன, அது ஆசையை காட்டி மோசம் போக்க கூடாது, சீக்கிரமா ஆமா வாழ்க்கை துவங்கணுமே என்ற அந்த விறுவிறுப்பினாலே கர்த்தர் காலங்களை தள்ளி கர்த்தர் என்ன பண்ணுகிறார், முன்கூட்டியே நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், என்றும் எழுதி அதை நீ கொண்டு வா, அந்த கோல் என் கையிலே ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது எதை காட்டுகிறது சொன்னால், திருமணத்திலே விவாகத்தை காட்டுகிறது. அருமையான பிள்ளைகள், மனிதர்கள் மூலமாக இவர்கள் பார்க்கப்பட்டு, ஒருவேளை தேவன் தன்னுடைய ஆதீனத்திலே எழுதியிருந்தாலும், உலக தோற்றத்திற்கு முன்னே தாயின் கருவிலே அவர்களை முன்னறிந்தாலும், இவர்கள் உறவினர்கள் குடும்பத்தார் அனைவரும் இவர்களை பார்த்து, இவருடைய பொருத்தங்களை பார்த்து கொஞ்ச காலம் அவர்கள் கையிலே வைத்திருந்து மறுபடியும் ஆண்டவருடைய கரத்திலே அந்த ரெண்டு கோலையும் ஒன்றாக இணைக்கும்படி இன்றைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க. இப்ப ஏற்கனவே நீங்க யாருடைய கையில இருந்தீங்க? உங்க அப்பா அம்மா கையில இருந்தீங்க. இன்றைக்கு ரெண்டு பேரும் யாருடைய கையில இருக்கு? ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்கப்பா. சந்தோஷம். யாருடைய கையில இருக்கிறீங்க? ஒன்றாக இணைறீங்க. கர்த்தருடைய கையிலே. ஆமென் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆமா, கர்த்தருடைய கையிலே நீங்கள் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த ரெண்டு கோலையும் நான் ஒரே கோலாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இவர்களுக்கு பிள்ளையே கிடையாது. இவர்களுக்கு ஒரே ராஜா இருப்பார். இவர்கள் ஒரே சிந்தை உடையவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்குள்ளே எந்த பிரிவினையும் இருக்க போவது இல்லை. ஏன் என்று சொன்னால், அருமையான பிள்ளைகள் தனித்தனியாக இருந்தவர்கள், ஒருவரை ஒருவர் பார்த்திராமல் இருந்தவர்களை ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட இன்றைக்கு இவர்களை தன்னுடைய கையிலே ஒரே கோலாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிற அருமையான இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். அதன் பிறகு ஒரு சில காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்படி ஒரே கோலாக தேவ சமூகத்திலே என்று சொன்னால், இவர்கள் 25வது வசனம் சொல்கிறது, உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் உங்களை நன்றாக குடியிருக்க பண்ணுவார். சந்தோஷ், ஷீலா, நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை குடியேற்றப்படும். ஆமென். நீங்கள் குடியேற்றப்படுவீர்கள். இரண்டாவதாக அதே வசனத்திலே கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம், அவர்களுக்கு ஒரே அதிபதி இருப்பார். நம்முடைய அதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு அதிபதியாய் இருந்து இந்த குடும்பத்தை நடத்துவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். குடும்பத்துல கர்த்தர் அதிபதியாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவர்தான் அதிபதி. அப்படி என்று சொன்னால், சில வீடுகளிலே இந்த வீட்டினுடைய தலைவர் இயேசு என்று சொல்லி எழுதி போட்டிருப்பார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் இயேசு தலைவராக இருப்பது இல்லை. அருமையான சந்தோஷனுடைய குடும்பத்திலும் ஷீலாவுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே அதிபதியாக இருந்து கர்த்தர் இவருடைய குடும்பத்தை நடத்துவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார், அவர்களோடு கூட நான் நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு இதற்கு முன்பாக எத்தனை உடன்படிக்கைகளை பண்ணியிருந்தாலும் கூட, இன்றைக்கு அருமையான பிள்ளைகள் தேவ சமூகத்திலே இது என்னது, நிரந்தரமற்ற ஒன்றாக அல்ல, நிரந்தரமான ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 26வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவர்களை நான் நிலைப்படுத்துவேன். அது மாத்திரமல்ல, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். இவைகள் எல்லாவற்றிலும் மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், அவர்களை நான் குடியேற்ற பண்ணினாலும், அவர்களை நிலைக்க பண்ணினாலும், அவர்களோடு கூட நான் நித்திய உடன்படிக்கை செய்தாலும், அவர்களை நான் ஆசீர்வதித்தாலும், என் வாசஸ்தலத்தை என்றென்றைக்கும் அவர்கள் நடுவிலே நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறார்.
இதுதான் மிக முக்கியமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. சுகம் ஆரோக்கியத்தை காட்டிலும் பலவிதமான உலக பிரகாரமான காரியத்தை காட்டிலும் எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவர் அருமையான பிள்ளைகள் நடுவிலே, அவருடைய குடும்பத்தினுடைய நடுவிலே, நம்முடைய குடும்பத்தின் நடுவிலே அவர் வாசம் பண்ணுவார். ஆனால் எந்த குறைவும் எந்த பிரச்சனையும் குடும்பத்தில் இருக்கவே இருக்காது. எத்தனை நீங்களா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? இது வந்து ஒரு பெந்திகாஸ்டல் சர்ச் மாதிரி தெரியலையே. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் சேர்ந்து நான் சொல்லுகிறேன், நீங்களும் கூட தனித்தனியாய் இருந்த உங்களை கணவராக மனைவியாக ஆண்டவர் உங்களை ஒரு குடும்பமாக இணைத்து இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் தம்முடைய வாசஸ்தலத்தை உங்கள் நடுவிலே அவர் ஸ்தாபிப்பார் என்று சொன்னால் ஒரு குறைவும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவே இருக்காது. கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவாராக. அருமையான பிள்ளைகளை நான் இவ்விதமாக ஆசீர்வதிக்கிறேன். வருகிற நாட்களிலே இவர்கள் எப்படி நடத்த வேண்டும், எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கிறதான ஒரு 5 காரியத்தை சுருக்கமாக சுருக்கமாக இவர்களுக்கு சொல்லி, இதுவரை நீங்கள் கேட்டதை விட இப்ப நீங்க கேட்க போறது, ஒரு அருமையான கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இணைய இருக்கிறதான இந்த குடும்பத்தினருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன என்று சொன்னார்? அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் மிக முக்கியம். அருமையான சந்தோஷ், அருமையான மகள் ஷீலா, இவர்கள் வெவ்வேறு குடும்பத்திலே உருவானவர்கள், வெவ்வேறு கிராமத்திலே உருவானவர்கள். ஒருவேளை இவருடைய உணவு பழக்க வழக்கங்களிலே வித்தியாசங்கள் இருக்கலாம், பேச்சிலே வித்தியாசங்கள் இருக்கலாம், பலவிதமான அதாவது காரியங்களிலே வித்தியாசங்கள் இருக்கலாம், குணங்களிலே வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் இவர்கள் தூரமாக இருந்த இவர்கள் இன்றைக்கு இவர்கள் ஒரே சரீரமாக அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஒன்றாக நீங்கள் இணையும் போது ஒருவருடைய காரியத்தில் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். இருக்குமா? இருக்காதா? ஷீலா, நீ ஒருவேளை இப்படி நினைச்சிக்கிட்டு வந்துட்டு இருப்ப, எங்க சந்தோஷ், எங்க பாஸ், எங்க கணவர் ஒரு அருமையான அன்பு, வேலை நீ கனவு கண்டு வந்திருப்ப. நீ அதே போல என்னுடைய மனைவி ரொம்ப தங்கமான ஒரு பெண், தூரத்தில் இருக்கும் பொழுது. ஆனா இப்பொழுது நீங்கள் இருவருமாக இணைந்து குடும்பத்தை நடத்த போகிறீர்கள். ஒருவேளை குறைபாடுகள் இருக்கு. ஒரு கணவன் மனைவி ரொம்ப நீண்ட நாளாச்சு திருமணமாகி, அந்த மனைவி கணவன்கிட்ட நல்லா பேசுறதே இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்னன்னு கேட்டா, இவர் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுறாருங்க, என்கிட்ட மட்டும் நல்லா பேச மாட்டாருங்க. கணவன் மேல ஒரே அலிகேஷன். எல்லாரையும் கேட்டு பாருங்க, எல்லார்கிட்டையும் நல்லா சிரித்த முகத்தோடு பேசுறீங்க, நல்ல அன்போடு பேசுறீங்க. ஆனா என்கிட்ட மட்டும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அன்பா பேச மாட்டீங்க, என் மேல உங்களுக்கு அன்பே இல்லைன்னு. சந்தோஷம் சொல்றாரு, இல்ல ஷீலா, நான் உன்னதான் நேசிக்கிறேன். என்னைக்கு உன் முகத்தை பார்த்தேனோ பிறர் முகம் நான் பார்க்கவே இல்லை. நீ தான் என்னுடைய லவ்வர், நீ தான் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது, நீ தான். ஆனா ஷீலா ஒத்துக்கல. இப்போ ஒரு நாள் கிருஷ்ணகிரியில ஒரு சர்க்கஸ் நடக்குது. அப்ப சந்தோஷ் சொல்றாரு, ஷீலா இன்னைக்கு சாயங்காலமா ரெடியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இந்த பல்சர்ல இப்போ ரொம்ப வேகமா ஓட்டுறாரு அவர். அம்மா ஷீலா கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஆமா, அன்னைக்கு என்னை வச்சுட்டு 110 வேகத்தில் வராரு. எனக்கு பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன், எங்க விழுந்து நானே ஐ ஆம் 62 இயர்ஸ் யங். ஆமா, 62 வயது உள்ள வாலிபண்ணா. என்னை வச்சுக்கிட்டு 100 கிலோமீட்டர்ல வராரு. உடனே 2 பேரும் போனாங்க. சர்க்கஸ்ல போய் பார்த்தா நல்லா இருக்கு, லைட்டெல்லாம் போட்டு கலகலன்னு இருக்கு. ஒரு கூட்டம் ஒரு இடத்துல இருந்தது. அந்த இடத்துல என்ன கூட்டம்னு போய் பார்த்தா, ஒரு நாய் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வித்த காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நாயினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யாருடைய இருதயத்துல என்ன இருக்கோ, சிந்தையில இருக்கோ, அதை அப்படியே சொல்லிடும். அப்ப 2 பேரும் நிக்கிறாங்க. போய் அவன் சொல்றான், மனைவியை நேசிக்கிற, மனைவியிடத்துல அன்பு கூறுகிற ஒரு நபர் ஓடி சந்தோஷ பக்கமா உட்காந்துக்கிட்டீங்க. சந்தோஷ் ஷீலாவை பார்த்தாரு. ஷீலா, சர்க்கஸ் நாய்க்கு தெரியுதுடி நான் அன்பு செலுத்துறேன்னு, ஆனா மூட்டு நாய்க்கு தெரியல பாரு. சர்க்கஸ் நாய்க்கு தெரியுது நான் உன்னை நேசிக்கிறேன்னு,
உன் கூடவே இருந்து உன்னோடு கூட பழகுற உனக்கு தெரியல, இந்த வீட்டு நாய்க்கு தெரியல. சந்தோஷம், சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். அண்டர்ஸ்டாண்டிங். சில நேரத்தில் உன் மனைவி பலவீனப்படுவார், அந்த நேரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில வார்த்தைகளிலே சில வித்தியாச வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை வகுக்கும். ஆமென் சொல்லுங்களேன் எல்லாரும். 60 வயசுள்ள வயசான அம்மா சொல்லுது, இந்த ஆளை இன்னும் புரிஞ்சிக்கவே முடியலைங்க, இத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தும் இன்னும் குடும்பத்தில் புரிந்து கொள்ளுதல் இல்லை. இரண்டாவதாக அன்பு கூறுதல். இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும், சபையில போதித்திருப்பாங்க. அன்பு கூறுதல். நீ எப்படி நேசிக்கிறாயோ, உன்னை நேசிக்கிறாயோ, அதே போல மனைவியிடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதை என்ன பண்ணணும்? சாப்பிடணும். கிருஷ்ணகிரிக்கு போனா ஒரு நல்ல ஹோட்டல்ல நீ உட்கார்ந்து தனிமையா இருந்து சாப்பிட்டுட்டு, ஆமா, வாயை துடைச்சிட்டு ஒண்ணு ஏதோ எதையோ போட்டுட்டு வாசனை தெரியாம வீட்டுக்கு வரக்கூடாது. வரும் பொழுதே ஷீலாவுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அதே போல ஷீலா புருஷன் வர்றதுக்குள்ள எதையாவது செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கழி போட்டு வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அப்ப நீ உன்னிடத்தில் அன்பு எப்படி அன்பு கூறுகிறாயோ பிறரிடத்திலும் நீ என்ன பண்ணு? அன்பு கூறு. உன் சரீரத்தை கிள்ளுனா அங்க வலிக்கணும். இருவரும் ஒரே வாழ்ல பரிசுத்த ஆவினாலே யார் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கட்டாயம் கீழ்ப்படிதலை தருவார். நிறைய குடும்பங்களிலே நான் தான் ஒரு டிகிரி அதிகமா படிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, என் மனைவி என்னை விட ரொம்ப அதிகமா படிச்சிருக்கிறாங்க. அவங்க எம்எஸ்சி, எம்ஃபில், பிஎட் என்னென்னமோ படிச்சிருக்கிறாங்க, இன்னும் தெரியல. நான் அவங்கள விட ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கும் சரிதான், நான் சொன்ன அடுத்த வார்த்தையே இல்லை, நோ அப்ஜெக்ஷன். என்ன சொன்னாலும் சரிதான். இதுக்கே நான் ரொம்ப அவர்களை ஏதாவது வேணுக்குன்னே ஏதாவது செய்வேன். ஆனால் அவர்கள் சொல்லுவதை மனைவி கட்டாயம் கேட்க வேண்டும். மனைவி சொல்கிறதை புருஷன் இருவரும் அதை கட்டாயம் கேட்க வேண்டும். கேட்டு இருவருமாக தேவ சமூகத்திலே வைத்து ஜெபம் பண்ணி நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய குடும்பம் கட்டப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாலாவதாக என்ன என்று சொன்னால் இசைந்திருத்தல். இன்றைக்கு வாசித்த 2 பகுதியிலே ஆதியாகமத்திலே நாம் வாசித்தோம், இசைந்திருப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம், இசைந்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன என்று சொன்னால் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் இசைந்திருப்பார்கள் என்று சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்போடு கூட. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டிப்பாய் சொல்கிறார், கணவனும் மனைவியும் கட்டாயம் இவர்கள் இசைந்துதான் இருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இசைந்து என்றால் என்ன? இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து, ஒன் மைண்ட், அருமையான சந்தோஷம் வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது உடனடியாக ஷீலா சொல்ல வேண்டும், ஆமாங்க நான் அல்லேலூயா, உன் மாமியார் உங்க அம்மா அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமா, சில மருமகளுக்கு மாமியார் ஒரு பெரிய வியாதி. என்கிட்ட ஒரு முறை அம்மா சொன்னா, ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்களேன்னு. என்னன்னு? என் மாமியார் சீக்கிரம் போய் சேரணும்னு. அல்லேலூயா. ஏம்மா, உன்னை பெற்றெடுத்த மாதிரி தான் நீ ஒரு நாளில் இன்றைக்கு, அதாவது பழுத்த மட்டையை பார்த்து குருத்து மட்டை சிரிச்சு தான், தென்னை மட்டை இருக்கு பாருங்க, அது ஒரு நாளில் அது பழுத்த மட்டையாக மாறணுங்கிற சிந்தை இல்லை. அதே போல ஷீலா அவங்க வீட்டுக்கு எதையாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது சந்தோஷ் சொல்லணும், அதை நான் தான் அதையே நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஷீலா, எப்படி நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. நீங்கள் ஊழியத்திற்கு போகும் பொழுது, கர்த்தருக்கு செய்யும் பொழுது, ஊழியக்காரனுக்கு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் இருவருமாக இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே நீங்கள் சிந்தித்து இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 5ஆவதாக சார்ந்திருத்தல். இது மிக முக்கியமானது. இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே பிரச்சனை வருவதற்கு காரணம் அழைத்த தேவனை சார்ந்திராதபடி, இணைத்த தேவனை சார்ந்திராதபடி இன்றைக்கு யாரையோ நாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னத பாட்டிலே ஒரு வசனம் இருக்கிறது,
என் நேசர் மேல் சாய்ந்து வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தோஷம் ஷீலாவும் எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ வாங்கி சந்தோஷமா அனுபவிங்க. நல்ல முக்கியமான காரியம். உங்க மாமியார் வீட்டிலேருந்து என்ன கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிங்க. அதே போல சந்தோஷம் நல்லதுதான், ஆனால் எதுவுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்படக்கூடாது. இந்த வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிற எனக்கு திருமணம் நடந்தது, நன்றாக படித்த நாங்கள் தான். எனக்கு சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்ததுனால 31 வயசு வரையிலும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யாருமே இல்லை. அருமையான பாஸ்டர் கரெக்டாக யோபு டேனியல், அருமையான மகன் சந்தோஷுக்கு 24 வயசு. எத்தனை வயசுப்பா? 25லேயே கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் எங்கள் பாஸ்டர் என்னை பற்றி கண்டுக்கவே இல்லை. 31 வயசு வரைக்கும் ஆயிட்டு. எனக்கு திருமணத்தை பற்றி சிந்தை இல்லை, சாப்பாடு இருந்தால் போதும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் திருமணம் நடந்தது. எவ்வளவு தெரியுமா? திருமணத்தினுடைய மொத்த செலவு வெறும் 2000, 1500 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டோம். 500 ரூபாய்க்கு எனக்கும் என் மனைவிக்கும் வெள்ளை ட்ரெஸ் எடுத்தோம். ரிசப்ஷன் ட்ரெஸ் கூட இல்லை. மனைவி என் வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு இன்னொரு தட்டும் கிடையாது, டம்ளரும் கிடையாது. ஒரே தட்டு ஒரே டம்ளர் எனக்கு இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் கர்த்தரை சார்ந்திருந்தபடினாலே அந்த கல்யாணத்தில் அந்த மொழியை எடுத்துட்டு போய் தான் ஒரு பாய் தலையணை, என் மனைவிக்கு ஒரு தட்டு டம்ளரு எல்லாம் வாங்கி எளிமையாக இந்த குடும்பத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கு பாஸ்டர் யோபு டேனியல், பாஸ்டர் சந்தோஷுக்கும் தெரியும், இன்றைக்கு யாருமே நம்ப முடியாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனையும் நான் சார்ந்திருந்த, என்னை அழைத்த தேவன், என்னை முன்குறித்த தேவன், என்னை இல்லற வாழ்க்கையில் இணைத்த தேவனை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருந்தபடினாலே இன்றைக்கு அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் திகழ்ந்து வருகிறோம். சந்தோஷ், ஷீலா, நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய கண்களை மனிதன் மேல் வைத்து விடக்கூடாது. மாமனார் மேலேயோ மாமியார் மேலேயோ அப்பா மேலேயோ அண்ணன் மேலேயோ யார் மேலேயும் உங்களுடைய கண்கள் போய்விடக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அருமையான ஜோடிகளாக, பாஸ்டர் சொன்னார்கள், 7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் நல்ல ஜோடியா கெட்ட ஜோடியா என்று சொல்லுவேன் என்று சொன்னார்கள். இல்லை, வாழ்நாள் எல்லாம் நீங்கள் நல்ல ஜோடிகளாய் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமா, பேசிட்டு இருக்கிறது நாங்க. உங்களுக்கு என்ன பசிக்குது? காத்து நல்ல காத்து அடிக்குது, ஃபேன் போட்டு வச்சிருக்கிறோம், பசிக்குதாமா? 12 மணிக்கெல்லாம் பசிக்குதா உங்களுக்கு? ஆமா, இவங்க 2 பேரும் சொன்னா கூட உங்களுக்கு பசி யோசனை பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வார்த்தைகளை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பேசும்போது ஆண்டவர் நம்ம கொடுக்குற நல்ல ஒரு பகுதி. இப்போ நம்மத்தில் நம்மோட சபையில் கிருஷ்ணகிரியில் ஊழியர் பாஸ்டர் டேவிட் இருதயராஜ், அவங்க சினாடில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தலைவராக இருக்கிறாங்க. ஆகவே இப்போ அவங்க கவர்மெண்ட் ரெஜிஸ்டராக இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து இந்த திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. அதற்கு முன்பதாக நம்மத்தில் ஜோலார்பேட்டை பகுதியில் ஊழியர் செய்கிற தம்பி பால், இவனுக்கு முன்னாடி இவனை போலவே அவன் என்கிட்ட வளர்ந்தான், என் கூட வளர்ந்தான். அன்றைக்கு இவனை மாதிரி தான் இருந்தான். இப்போ அவனை பார்த்த எனக்கு பிஷப் மாதிரி இருக்கிறான். அதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். இவனும் கொஞ்ச நாள் இப்போ அப்படி ஆயிரம் போட்டு தெரியுது. இப்பயும் அப்படி தான் இருக்கிறானோ ஐசக் பாஸ் சொல்றாரு. இவனும் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஊதுனாவே கொஞ்சம் பறந்துடுவான், அப்படி தான் இருந்தான். இப்போ கொஞ்சம் வார்த்தை நிலைப்படுத்த பிஷப் சொல்றாரு. சரி, அதனால என்ன பாஸ் சொன்னாங்க, 1500 ரூபாய்க்கு துணி எடுத்தேன்னு 500 ரூபாய்க்கு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் அப்படி வைக்கல. நாங்கள்லாம் வந்து 1ஆம் மணி ஊழியக்காரங்க, இவங்கெல்லாம் 12ஆம் மணிக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் கடைசி நேரத்தில் வந்தாலும் ஒரே சம்பளம் தான் அவருக்கு போடுறாரு பாரு. நாங்கள்லாம் 1ஆம் மணிலேருந்து ஊழிய வேலை செய்கிறோம், எங்களுக்கு அதே சம்பளம். 12ஆம் மணிக்கு வந்தவங்களுக்கு அதே சம்பளம். எங்களை காட்டிலும் மிச்சமாக சம்பளம் போடுறாரு போல தெரியுது. சரி, அதனால் தம்பி வந்து ஜெபிப்பா. அதை தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நேரே போவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை படைத்ததான எங்கள் அன்பின் பரலோக பிரமுகதாவே,
ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தினால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு ஒரு ஏவாளை உண்டு பண்ணி பூமியில் முதல் குடும்பம் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் அழைத்த என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேலையிலும் கூட அருமையான தம்பி சந்தோஷுக்காகவும் ஆண்டவரே தங்கச்சி ஷீலாக்காகவும் இப்படி சமூகத்தில் வருகிறோம். இவர்களை இருவரையும் இணைப்பது தேவ திட்டமாக இருக்கிறது. பரலோகத்தினுடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற என் ஆண்டவராகி ஆண்டவர் இவர் நேரம் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு குச்சி இன்னொரு குச்சியோடு சேர்ந்து பலமுள்ளதாய் மாறுவது போல இவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருவரும் சேர்ந்து பலம் பெற்றவர்களாய் வாழ பிதாவியானவர்களே என் ஆண்டவராகி தேவனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த மணமகளும் பரிசுத்த திருமண உடன்படிக்கையிலே ஐக்கியப்படுவதை காணவும் அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். மனிதன் பாவம் செய்யாத இந்த காலத்திலேயே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானாவூரில் நடந்த திருமணத்திற்கு சென்று தமது முதலாம் அற்புதத்தை செய்து திருமண வாழ்க்கையை அங்கீகரித்து மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். திருமணம் காட்டுகிறதும் இது யாவருக்குள்ளும் மேன்மையாக ஒன்றாக இருக்கிறது என்றும் வேத வசனங்கள் கூறுகின்றன. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். தேவ நாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்கவும் வாழ்விலும் தாழ்விலும் கணவன் மனைவி ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி இவ்விரண்டு பேரும் இப்போது வந்திருக்கிறார்கள். வேத ஒழுங்கின்படியும் இந்திய அரசாங்க திருமண சட்டத்தின்படியும் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணத்தை யாராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்போது எழுத்தின் மூலம் அதை சொல்ல கடவர். சொல்லாவிட்டால் இனி ஒரு நாளும் சொல்லாதிருக்க கடவர். அதனால் இந்த திருமணத்தில் யாதொரு விக்கணமும் இல்லை என்று நான் திருமணத்தை நடத்த முற்படுகிறேன். நீங்கள் இருவர் வேண்டும். திருமணத்திலே சேர்க்கக்கூடாத காரணம் ஒன்றென்று யாராகிலும் வந்திருந்தால் அதை இப்போதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். இல்லையா? ஜோசுவா ஆகிய நான் ஷீலாவுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஷீலா ஆகிய நான் ஜோஷுவாவுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோஷுவா, நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவளை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடுக்கும் அளவும் பிறமுக பாராமல்
இவளுக்கு கணவனாய் இருப்பாயா? சத்தமா Praise the Lord. ஷீலா, நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவரை உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடுக்கும் அளவன் பிறமுகம் பாராமல் இவருக்கு மனைவியா இருப்பாயா? இருப்பேன். Praise the Lord. இந்த மணமகளை மணமகனுக்கு கொடுக்க பெற்றோர் முன் வர மணமகளை பார்த்து சொல். யாவரும் சாட்சியாக நிற்க ஜோஷுவா ஆகிய நான் ஷீலா ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க ஷீலாவாகிய நான் ஜோஷுவா ஆகிய உம்மை இன்று முதல் எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபிக்கும் பொழுது எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமென் பரிசுத்தங்களோடு கூட இணைந்து அன்பின் பரலோக பிதாவே நீர் ஆண்டவரே இந்த இருவரையும் உமக்களத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே இருவரையும் ஆண்டவரை இணைத்து அம்மின் சபைக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் சாட்சியாக எடுத்து பயன்படுத்துகிறாங்க. உம்முடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த தம்பதிகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஈசாக்கு ஆண்டவரை அம்மின் கோலாப்பொடி ஆசீர்வதிப்பா என்று சொன்னது போல இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்று முதல் இவர்களுக்கு நீர் தகப்பனாயிருந்து தாயாயிருந்து நல்ல ஆலோசகராயிருந்து குடும்பத்தை கட்டி எழுப்ப ஞானத்தை கொடுப்பீராக. இந்த நல்ல நாளிலே இவர்களை இணைத்ததற்காக நாங்கள் ஒரு மனதோடு இணைந்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அர்த்தத்தினாலே மூடிக்கொள்கிறோம். இவர் மாத்திரமல்ல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் நிறைவை கட்டளையிடுகிறோம். இவரை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
அவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஜோஷுவாவையும் ஷீலாவையும் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொரு வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கையை பிடித்து அறிவித்ததால் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைய பிள்ளைகளை பிள்ளைகளோடு கர்த்தர் சீயோனை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் சமாதான வாழ்வை காண்பார் என்ற வாக்குத்தத்தை கொண்டு பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்போது நீங்க கொஞ்சம் இப்படி காசு பண்ணிக்கோங்க, கை கொஞ்சம் கீழே ப்ரோ. ரெடி? இது பாருங்க, ஸ்மைல். ரெடி 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 ரெடி. ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே. கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே. அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் நடக்கும் பரிசுத்த விவாகமே. பெருக நிரந்தர சந்தோஷமே. நடக்கும் பரிசுத்த விவாகமே. பெருக நிரந்தர சந்தோஷமே. பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு அன்பை பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் பொழிகின்றதே. சந்தோஷ மலர்கள் மலரட்டுமே. எதிர்பார்த்த காரியம் நிறைவேறுதே. இனியதோர் அன்பான இதயங்களே. தேவனை நியமித்த நாள் இதுவே. நம் கண்கள் ஆச்சரியப்படுகின்றதே. கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே. கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே. மரணத்தை தவிர வேறெதுவும் பிரிக்கவே முடியாத ஓர் பந்தமே. மரணத்தை தவிர வேறெதுவும் பிரிக்கவே முடியாத ஓர் பந்தமே. இன்பத்தில் துன்பத்தில் இணைந்திருக்க வாழ்விலும் தாழ்விலும் சேர்ந்திடவே பிரபுவே இவர்களை ஆசீர்வதித்தீர். தேவனை இதற்கே நியமித்தீரே. பரலோகத்தில் தேவரின் நியமித்ததை பூலோகத்தில் அதனை நிறைவேற்றினீர். கல்யாணமே வைபோகமே
அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக படுத்தி நடத்தவும் ஆண்டவரே மட்டுமாக உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக ஆண்டவர் திருமாங்கலத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த திருமாங்கலத்தை கர்த்தர் ஆசீர்வாத தருவீராக. இது அன்புக்கு அடையாளமாக இருக்கட்டும். ஒருவர் ஆண்டவரை பார்க்கும் பொழுது இது ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக இருக்கட்டும். ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படி இவர்களை செய்திருக்கவும் கீழ்ப்படுத்திருக்கவும் அன்பு செலுத்தவும் ஆண்டவரை ஒவ்வொரு ஆதரவு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது ஆண்டவரே சந்தோஷ் ஜோசப் அவர்கள் சில களத்தில் அடையும் பொழுது அவர்களுக்கு நிரந்தரமான அன்பும் உறவும் இருக்கட்டும். இதையா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பிதாவே. ஆமென். மணமகளுக்கு நேராக கரங்களை உயர்த்துவோம். இந்த இவர்கள் இருவரையும் இணைத்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலும் இவர்களுக்கு வைத்திருக்கிற விசேஷமான அபிஷேகிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமணத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை நடத்தி கொடுத்த நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி நம்மெல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இவர்கள் இருவரையும் உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இருவரும் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே இன்னும் அநேக குடும்பங்களை நமக்கு நேராக நடத்த கிருபையை பார்க்கிறோம். அருமையான போதகர் கொடுத்த செய்தியின்படி ஒருவருக்கொருவர் அன்போடு இருந்து இசைந்திருந்து விட்டு கொடுத்து அநேகருக்கு சாட்சிகளாய் இருக்க கிருபையத்தால் இந்த திருமண வைபவத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கு இருப்பது பெரிய மகிமையான காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு உற்றார் உறவுகளுக்காக அருமையான சபையில் இருக்கிற வெளியேறப்பட்ட விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். நல்ல நாளில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். மீதிமாக நடக்கிற திருமண ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சகோதர சிநேகமும் தேவனுடைய அன்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த நிகழ்வுக்கு காரணமாயிருக்கிற அருமையான தம்பதிகளோடு கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் என்றென்றும் இருந்து காப்பதாக. எல்லாரும் சேர்ந்து ஆமேன் சொல்லுங்க. ஒரு வார்த்தை, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மணமகன் மணமகள் போனதுக்கு பின்பு நீங்க எல்லாம் போக முடியும் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இவங்க போன பின்பு
says it's a good thing to give thanks to the Lord. Amen. You ready to do that tonight? I come before you today, and there's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name and thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. For all you've done in my life, you took my darkness and gave me your light. Oh, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. You took my sin and my shame. Yes, you did. You took my sickness and healed all my pain. Oh, thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, sing it. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name and thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Sing it again. Thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. Yes, we do. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. Yes, I just want to thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, thank you, thank you, thank you, Lord. I just want to thank you, Lord. I just want to thank you, Lord. Oh, thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. Yes, we do. We thank you, Lord. Yeah. We thank you, Lord. Thank you, Lord. Give him thanks tonight.
ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நிலை எதுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. ஆழான மண்ணிடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வும் மறையும் சீர்வாழ்வும் மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வும் மறையும் சீர்வாழ்வும் மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, ரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்நாத, போற்றிய பாதம் தரிப்போ. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில், அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில், அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். देखेगा सारा जहां।
आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेगा सारा जहां। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। उसका कोई भी वादा न होता अधूरा, हर एक वादा उसका होता है पूरा। उसका कोई भी वादा न होता अधूरा, हर एक वादा उसका होता है पूरा। उसका कोई भी वादा, उसके आने का वादा भी पूरा होगा, देखेगा सारा जहां। उसके आने का वादा भी पूरा होगा, देखेगा सारा जहां। हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेगा सारा जहां। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। विश्वास है मेरा जो होगा पूरा, सपना ये मेरा न रहेगा अधूरा। ये विश्वास है मेरा जो होगा पूरा, सपना ये मेरा न रहेगा अधूरा। ये विश्वास है मेरा, तेरे संग हम रहेंगे अपने यीशु के, देखेगा सारा जहां। तेरे संग हम रहेंगे अपने यीशु के, देखेगा सारा जहां। हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेगा सारा जहां। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेगा सारा जहां, देखेगा सारा जहां, देखेगा सारा जहां, देखेगा सारा जहां।
கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. என்னோடு நீர் உண்டு, தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் உண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ, தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை.
தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளார்ந்த எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளார்ந்த எண்ணம். உன்னதரே நீர் தந்தது, மண்பால் தான் வந்தது. உன்னதரே நீர் தந்தது, மண்பால் தான் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. விண்ணை துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு, விண்ணை
துறந்து மண்ணில் வந்து தம்மை கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பு நீர் தந்தது, ரட்சண்யத்தாள் வந்தது.